ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஈவில் லார்ட் அனிமேயோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவன் ஆர்டர் போட்ட அந்த 300 பேட்டில் ஷிப் அவங்க வந்து நீங்கள் ஆர்டர் போட்ட அந்த இம்பீரியல் ஃபீட்லேருந்து எல்லா பேட்டில் ஷிப்பும் இங்கே வந்துச்சு. மாஸ்டர், இப்போ நீங்கள் குவாண்டம் சிக்னேச்சரையோ இல்லை சீலையோ இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். சீலா அப்போனா கையை வச்சு நான் சிக்னேச்சரை போடுறதுக்கு பதிலா ஃபிங்கர் பிரிண்ட்டை குத்துற வேண்டியதான். அவன் ஏதேதோ அங்க பண்றான். இல்ல இது வந்து வேலைக்காவது. அந்த சைடு அந்த டீச்சரு அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவரு சொன்ன எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பண்ணிருப்பா. ஆனா என்ன ஒண்ணு, லியாமுக்காக. அதனால அவருக்கு ரொம்பவும் கடுப்பா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து உஷார் பண்ணலான்னு பார்த்தா அடிக்கடி அவள் லியாம் கிட்டே போயின்னு இருக்கானு. அதனால டீச்சரு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு என்னோட டைப்பு. அந்த பொண்ணு நான் சொன்னேன்னு சொல்லி எவ்வளவு விஷயத்த பண்ணா. எல்லாத்தையுமே அந்த லியாம் அந்த பொடி பையனுக்காக தானே. அவனை நான் வந்து விட போதில்ல. ஒரு சைடு இவருக்கு கோவம் அதிகமாவ, இந்த சைடு அங்க கைடோ இருக்கான். அப்படிதான் இன்னமும் கோவத்தை வளர்த்துக்கோ. ஏன்னா அப்போதான் உன்னோட நெகட்டிவ் எமோஷனை என்னால ஏத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஷிப் அவன் வாங்கியிருப்பால அந்த இடத்துக்கு வரான். என்ன அந்த ஷிப்ல லக்ஸரியான விஷயம் அதுதான் அவளுக்கும் இல்ல. லக்ஸரி எல்லாம் போயிட்டு போகட்டும், ஆனா இந்த ஷிப் உண்மையிலேயே ஒத்துதான். அங்க இதே மாதிரி ஷிப்புக்கு அங்க ஆஃபர் எல்லாம் கொடுக்கறான். ஏதோ காருக்கு கொடுக்குற மாதிரி. அங்க இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். நான் பேட்டில் ஷிப்பை வாங்கியிருக்கேன், நான் ஒன்னும் காரை வாங்கல. சரி ஏதோ ஒண்ணு, நீங்க கான்ட்ராக்டர் சைன் போடுறீங்களா? நீங்க சைன் போடலான்னு இருக்கீங்களா இல்ல கையச்சிய வைக்கலான்னு இருக்கீங்களா? இல்ல நான் வந்து அதையே பண்ணிட்டு போயிடுறேன். சரி ஏதோ ஒண்ணு, போனஸ் எல்லாம் நாங்க தரோம். நாங்க வந்து என்ன யோசிச்சோன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க ஷிப் எல்லாம் பிடிச்சிங்களே அந்த பைரட் ஷிப்பை நாங்க கொண்டு போலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது எங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அம்மாக்கியும் ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். மாஸ்டர், நம்மளால அத்தனை மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம வந்து சிலதை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஐடியா நீட்டாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களால இது வழியா அந்த பைரட்ஸோட டெக்னாலஜி அதை தெரிஞ்சுக்க முடியும். அங்க இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கும் ஆர்வமாகுது. அவனும் உள்ள போய் பார்க்கணும்னு. அதனாலே லியாமு அம்மாகி எல்லாருமே அங்க போறாங்க. நீட்டா அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறா. அங்க பைரட் ஷிப்ல திருப்புறதுக்கான ஒரு விஷயம் இருக்கா? அட இது என்னது, இது வந்து உண்மையிலேயே ஆசமா இருக்கு. பைரட் ஷிப்ல இதே மாதிரி எனக்கும் ஒண்ணு வேணும். அட உங்களோட ஷிப்புக்கு இது செட் ஆகாது, இது ஒரு வேஸ்ட் மாதிரி தான். இல்ல உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு என்னதான் அது வேஸ்டா இருந்தாலும் அது கண்டிப்பா சில டைம் பிடிக்க தான் செய்யும். இதே மாதிரி அந்த கிராவிட்டி வேவ்ஸ் எல்லாம் பாக்குறான். இதை வச்சு ஷிப் எல்லாம் எங்க வருதுன்னு அவங்களால பார்க்க முடியும். இப்படி இதெல்லாம் அவங்க பார்த்து நிற்பாங்களா? அங்க ஏதோ ஒரு நாய் போற மாதிரி இருக்கு. இதை பார்த்து லியாம் போறான். ஆமா மாஸ்டர், என்ன ஆச்சு? அதுவா, நான் ஏதோ ஒரு டாக பார்த்தேன். இதே மாதிரி அவங்க ஒரு ரூமுக்கு வராங்க. அது ஒரு நேவிகேஷன் ரூம் தான். அங்க வந்து ஒரு விஷயத்தை அவங்க ஆன் பண்ண அது வழியா இவங்களுக்கு தெரிய வருது இந்த ஷிப் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்குன்னு. டெலிகிராம் எம்பையர் முழுக்க டிராவல் பண்ணிருக்கும். அதுக்கும் மேல இது வந்து காம்பேக்ட் ஏரியாக்கெல்லாம் போயிருக்குமா? அங்க ஏகப்பட்ட இடத்துலலாம் அது போயிருக்குமா? அன்யூஷுவலா நிறைய இடத்துக்கு போகும்போது பெரிய பைனரியா இருக்கிற ஒரு பிளாக் ஹோல் அது கிட்ட இது போயிருக்கும். அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயம் வந்து இங்க மிஸ் ஆகுது. அந்த இடத்துல நம்ம அம்மாகிக்கும் ஒரு டவுட் வருது. கண்டிப்பா அது அந்த பைரட் ஷிப்புக்கான ஒரு பேஸா இருக்கலாம். இல்ல அம்மாகி, அங்க வந்து ஏதாச்சும் மறைக்கிற விஷயமா இருக்கலாம். இல்லனா அது ஒரு ட்ரெஷர் ஐலாண்டா இருக்குமோ? ட்ரெஷர் ஐலாண்டா? ஆமா, அந்த இடத்துல எல்லாத்தையும் அவங்க ஒளிச்சு வைப்பாங்க. அப்புறம் என்ன, இந்த மாதிரி நம்ம ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு போகலாம். இந்த சைடு அவங்களோட படைக்கு அவங்க தெரிய வருது இதெல்லாம் பண்ணது நம்ம பென்ஃபீல்டு, அதாவது நம்ம லியாமோட ஆளுங்க தானே. என்னது அந்த பென்ஃபீல்டு, அவங்க கிட்டயா நீங்க தோத்து போயிட்டீங்க அசிங்கமா? இப்போ நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து அங்க போறோம், அவங்களோட ஃபேமிலியை நம்ம நொறுக்குறோம். இதே மாதிரி இவங்க இங்க டிசைட் பண்றாங்களா? இந்த சைடு நம்ம ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. என்ன ஒண்ணு, அவங்களால அந்த என்ட்ரியை தாண்டி போக முடியல. நான் இந்த கேட் வழியா அந்த பக்கம் போகணும்னா அவங்க டோல் ஃபீயை கட்டணும். டோல் ஃபீயை கட்டுறதுக்கு நம்ம லியாம் கிட்ட அங்க காசு இல்ல. இப்ப காசு இருந்தாதான் விடுவேன்னு சொன்னனால நம்ம லியாமும் அங்க கேட்டு பாக்குறான், நாங்க வந்து கூட கட்டுறோமேனு. ஆனா அதுக்கும் அவங்க ஒத்துக்கல. நீங்க 7000 ஷிப்புக்கும் மேல கொண்டு வந்திருக்கீங்க, டோல் ஃபீ இருந்தாதான் உங்களால உள்ளே போக முடியும். அட நாங்க எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணி எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்போ எங்களால திரும்பலாம் போயின்னு இருக்க முடியாது. வந்த உடனே மொத்த அமௌண்ட்டையும் உங்களுக்கு செட்டில் பண்றோம். இல்ல அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு யாரையாச்சும் தெரிஞ்சா அவங்க கிட்ட வாங்கி கொடுக்கலாம். நாங்க அம்மாகியும் சொல்றான், மாஸ்டர் நம்ம ஃபேமிலி வந்து கடன்ல இருந்தனால எந்த விதமான நோபலும் நம்மளுக்கு தயாரா இல்ல அவங்க நம்மளுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்றதுக்கு. இதனால அவன் நேர்லயும் போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணா. ஏன்னா நேர்ல பேசினா அது ஒர்க் ஆகுமா? ஆனா இந்த டைம்ல தான் அவங்களோட ஷிப் அவங்க வந்து அங்க அவங்களும் வழக்க போல பேமெண்ட்டை கொடுத்துட்டு அப்படி இந்த சைடு வராங்களா? இந்த சைடு லியாமும் அங்க கெஞ்சி கேட்கிறான், எங்களை தயவு செஞ்சு போக விடுங்க, டோல் ஃபீ இருந்தாதான் போக விடுவோம். எங்க அம்மாவோட நிலைமை மோசமா இருக்கு, ப்ளீஸ் எங்களை போக விடுங்களேன். வாய்ப்பே இல்ல. அட நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு போக விடுங்களேன். கிடையாது, வாய்ப்பில்ல. அங்க இந்த மாதிரி தான் நம்ம லியாம கெஞ்சி கூத்தாடி கேட்டாலும் அங்க வந்து கேட்குற மாதிரியே ஒரு இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு மற்ற விஷயத்த பண்ணணும். அந்த மேனேஜர் அவர் ஆர்டர் கொடுக்க அவரோட படை அந்த வார்ம் ஹோல் வழியா இந்த பக்கம் வர ஆரம்பிக்குது. எனக்கு அந்த பென்ஃபீல்டு அவங்கள வந்து
நம்ம நொறுக்காம விடக்கூடாது. இதே மாதிரி இந்த பக்கம் இவங்க வந்து போறாங்களே, இங்க இப்பதான் இவங்க ஆப்ரேட் பண்ணும்போது தெரியுது, இந்த பக்கம் நம்ம பென்ஃபீல்டு லியாமும் இருக்கான், இந்த பக்கம் இந்த பைரட்ஸ் இவங்க வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்கன்னா அப்போ நீங்க வந்து எதையும் பார்க்கல, நம்மளுக்கும் எதுவும் தெரியாது, எதையும் கண்டுக்க வேணாம், நம்மளும் தலையிட வேணாம் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வரவல்ல அந்த டாகை பார்த்த மாதிரி இருக்குமா, அங்க இதை தேடி அவன் வருவான். அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்க பர்மிஷனை கொடுத்த மாதிரி காட்டுது. அட அவரு உண்மையிலேயே நல்லவரா இருக்காருப்பா, சைலண்டா வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன இது டைரக்ஷனே தப்பா இருக்கு. இதனால அவன் டைரக்ஷனை மாத்தி வரான். இந்த டைம்ல தான் அவங்களோட கேங்கும் இந்த பக்கம் வந்து இருக்கு. இதெல்லாம் தெரியாம அவன் என்னன்னா ரூட்டை மாத்தி விட்டுறான். ஏன்னா அவங்க இந்த பக்கம் வர மாதிரி இருக்குமா, இந்த லியாம் தப்பா புரிஞ்சுக்கின்னு நம்மளுக்காக தான் அவங்க ரூட்டை போடப்போ இப்படி மாத்திட்டாங்களோ, இல்ல நான் வந்து ரெடி பண்ணேன்னு சொல்லி வேற பக்கம் மாத்தி விட்டாரான். அம்மாகியும் சொல்றான், ஆமா மாஸ்டர் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் உங்க நோபல் வழியா பர்மிஷனை கேட்டாங்களே, அதே வழியா நம்மளுக்கு பர்மிஷனும் கிடைச்சிருக்கு. ஆமா யாரு? அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது, அது வேற யாரும் இல்ல, நீட்டா தான். நீங்க எனக்கு பைரட் ஷிப்பை கொடுத்தாலே போதும், அதுக்கும் மேல எனக்கு நீங்க நிறையவே உதவியா பண்ணிருக்கீங்க. சோ இந்த விஷயத்த கூட நாங்க பண்ண மாட்டோமா, அதுக்காக தான் நான் இதை பண்ணிருக்கேன். பைரட் ஷிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஹீரோட வார்ஷிப் இங்க இருந்து அந்த வழியா அந்த சைடுக்கு போகுது. இந்த பக்கம் அவங்க இம்பீரியல் ஃபீட்டோட அந்த ட்ரைனிங் பிளேஸுக்கு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 70,000க்கும் மேல பேட்டில் ஷிப் வந்திருக்கு. ஆமா நம்ம எப்படி மாறி வந்திருக்கோம், இதனாலேயே அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. இந்த பக்கம் நம்ம லியாம் அவங்க எப்பயுமே வர அந்த பேஸுக்கு வந்துடுறாங்க. அங்க 20,000க்கும் மேல ஷிப் அதிகமா இருக்குமா, அது எல்லாத்தையுமே அவங்க தாக்குறாங்க. நம்ம லியாம் அவனோட ராக்கெட் பஞ்சை வச்சு எல்லாத்தையுமே அழிக்கிறான். மாஸ்டர் நம்ம வந்து எல்லா ஷிப்பையும் அழிச்சிட்டோம், அப்புறம் என்ன நம்ம உள்ள போய் தேட வேண்டியதான், ட்ரெஷர் ஹண்ட்டுக்கான டைம் இது, எல்லா மோபைல் நைட்ஸையும் நீ அனுப்பு. அங்க அதே மாதிரி அவ பண்றா, எல்லா மோபைல் நைட்ஸும் அங்க போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நம்ம ஹீரோ பண்ண ஒரே ஒரு வேலையால அவங்க அந்த பக்கம் போய் மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா இவங்களோட இடத்துல ட்ரெஷர் இருக்கும்னு தேட வந்திருக்கான். இதனால என்னென்ன பிரச்சனை கிரியேட் ஆக போகுது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலதான் வேற லெவல்ல போகும். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.